நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு வந்து இந்த டெட் ரிசல்ட் வந்தது. அதில் நம்ம சான்றிதழ் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்தது. அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா அதுக்கான கரெக்ஷன் அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஒரு ரூபாய் 216 ருபீஸ் பே பண்ணோம். ஆன்லைன் பேமெண்ட்டு தான் பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு சர்டிஃபிகேட் வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து கிடச்சிருக்கு, கரெக்ஷன் ஆகிடுச்சு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ப்ராசஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நிமிஷம். தேவைப்படுறவங்களுக்கு, ஓகேங்களா, சர்டிஃபிகேட் கரெக்ஷன் தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நானும் நிறைய சர்ச் பண்ணேன். அதனால் என்ன போல் யாருக்காவது இருக்குன்னா அவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஷேர் பண்ணிவிடுங்க. ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் டெட் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்காக வந்துச்சு, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டி ஜெயமோகன், இதுக்கு பதிலாக ஜே ஜெயமோகன் வந்திருக்கு. அது எப்படி மிஸ்டேக் ஆகிருக்குன்றது எனக்கு தெரியல, ஓகேங்களா? ஸோ பேப்பர் 2ல் 96 மார்க் என்னுடையது. எல்லாம் ஓகே. பட் இனிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் ஆகிருக்கு. இதை எப்படி நான் கரெக்ஷன் பண்ணோம்? இந்த டிஆர்பியில் வந்து நமக்கு இந்த ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் இதை பற்றி சர்ச் பண்ணேன். டிஆர்பியினுடைய டோல் ஃப்ரீ நம்பர், இந்த நம்பருக்கு கால் பண்ணும்போது யாருமே எடுக்கலை. 1 வீக் 10 டேஸாக தொடர்ந்து ட்ரை பண்ணேன், யாருமே எடுக்கலை. எனக்கு ரொம்ப டிஆர்பி மேலே ரொம்ப கோபமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு தகவல் வந்தது, எல்லாருக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன், ஸ்பெல்லிங் கரெக்ஷன், நேமு, இந்த மாதிரி கரெக்ஷன் இருக்கிறவங்க 200 ருபீஸ் வந்து சலான் கட்டி அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் வச்சு நமக்கு டிஆர்பிக்கு அனுப்பணும்னு வந்தது. நானும் அந்த நம்பருக்கு வச்சு அனுப்பிட்டேன். பட் அனுப்புறதுக்கு முன்னாடி வெப்சைட்டில் தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. அதாவது அப்ளை பண்ண சொல்லி எங்கேயுமே இல்லை, அதை பற்றின அப்டேட் எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் பேங்க்கில் போயிட்டு அந்த நம்பரை கொடுத்து செக் பண்ணிவிட்டு பிறகு தான் அனுப்பினேன் நான். ஏன்னா நிறைய ஸ்கேம் நடக்குது இல்லையா? ஸோ பேங்க்கில், ஸ்டேட் பேங்க்கில் போயிட்டு அந்த நம்பரை செக் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா டிஆர்பி ஃபீஸ் கலெக்ஷன் அப்படிங்கிற நேம் சொன்னாங்க. காலேஜ் ரோடு அதான் நினைக்கிறேன், ஓகேங்களா, அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் தைரியமாக என்ன பண்ணேன்னா ஒரு 200 வந்து பே பண்ணி அனுப்பிச்சேன், சலான் கட்டி அனுப்பினேன். ஏன்னா நம்ம போயிட்டு வந்தோம்னாலே எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். சரி ட்ரை பண்ணலான்ட்டு அனுப்பிவிட்டேன். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இது வரைக்கும். அதுக்கப்புறம் கால் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, உங்களை யாருங்க அனுப்ப சொன்னது? நாங்கள் எங்கேயுமே வெப்சைட்டில் எங்கேயுமே போடலையே, எதுக்கு நீங்கள் அனுப்புனீங்க? அப்டேட் வரும், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் தான் ஒரு 1 வீக் கழித்து தான் அப்டேட் வந்தது. நம்ம வந்து கரெக்ஷன் அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன்லேயே கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அப்டேட் வந்தது. ஸோ அது எப்படி பண்ணணுன்னு வீடியோ நிறைய பேருக்கு வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய இந்த டவுன்லோட் டெட் சர்டிஃபிகேட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த பேஜ் வரும். இதில் போய்ட்டு நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணோம்னா நம்மளுடைய ஐடிக்கு போகும். ஐடியில் போயிட்டு இந்த இடத்துல வந்து ரிக்வஸ்ட் சேஞ்சுன்னு கொடுத்தோம்னா அதுக்கான நம்மளுடைய ப்ரூஃப் எல்லாம் வச்சு 216 ரூபா பே பண்ணி அனுப்பினோம்னா நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணாங்க. நான் உடனே அனுப்பிட்டேன், சரிங்களா? இப்போ ஆனால் க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ரிக்வஸ்ட் சேஞ்சு கிளிக் பண்ணுறேன், ஆக்ஷன் ரிக்வஸ்ட், அது வந்து சேஞ்சஸ்க்கு வந்து க்ளோஸ்டுன்னு வந்துடுச்சு, ஓகேங்களா? ரைட். இது ஏன் க்ளோஸ்டுன்னு இருக்குன்னு அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து அதுக்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணலை. அதனால் அந்த நான் பண்ணும்போது ஆப்ஷன் இருந்தது, உடனே வந்து 216 ரூபா பே பண்ணிட்டேன், ரைட்டுங்களா? பே பண்ண பிறகு மறுபடியும் டிஆர்பி கால் பண்ணி கேட்கும்போது ஒரு 15 டேஸ் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ செக் பண்ணி பார்த்தா இது வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, சரிங்களா? அந்த பே பண்ணதுக்கான ப்ரூஃபும் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், ரிக்வஸ்ட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் வந்து கம்ப்ளீட்டட், பேமெண்ட் ஆப்ஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஆன்லைன் பேமெண்ட்டு தான். அது கூட என்னுடைய கார்டெல்லாம் வந்து எடுத்துக்கல. அதுக்கப்புறம் வேறு ஒருத்தவங்க கார்டு வாங்கி பே பண்ணி முடித்தேன், சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய இனிஷியல் வந்து ஜே ஜெயமோகன் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து தவறானது. அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டி ஜெயமோகன் அப்படிங்கிறது வந்து மாறிடுச்சு, சரிங்களா? ரைட். இங்கே பாருங்கள், இதுதான் கரண்ட்டாக இருக்கக்கூடியது. டி ஜெயமோகன் அப்படிங்கிறது என்னுடைய ஐடியில் இனிஷியல் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. சர்டிஃபிகேட்டும் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணது ஜே ஜெயமோகன்றது, இது இப்போ டவுன்லோட் பண்ண டி ஜெயமோகன் அப்படிங்கிறது மாறிடுச்சு. இங்கே போய்ட்டு நம்ம டவுன்லோட் கொடுத்தோம்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரிக்வஸ்ட் சேஞ்சு இப்போ யாரும் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நண்பர்கள் வந்து என்கிட்ட வந்து சொன்னது என்னென்னாக்க, ஒரு சிலர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, ரிக்வஸ்ட் சேஞ்ச் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இனிமேல் யாராவது கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சா டிஆர்பி வெப்சைட், அதாவது டிஆர்பி போர்டுக்கு நேரில் போயிட்டு தான் நம்ம ப்ரூஃபெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றத கமெண்ட்டில் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து டிஆர்பி ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்கன்னா நம்ம டக்குன்னு வந்து அதை வந்து முடிச்சிடணும், அதுதான் வந்து நல்லது. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரில் போயிட்டு வர்றது அது எல்லாமே வந்து
ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாங்க டிஆர்பி. சிம்பிளாக நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ யாருக்காவது இந்த மாதிரி ஆப்ஷன் வந்ததுன்னா உடனே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. இனிமேல் கரெக்ஷன் பண்ணணும்னா நம்ம நேரில் தான் போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன், அது வந்து கரெக்டாக வந்துருக்கு, ஓகேங்களா. ஸோ அதனால தான், ஏன்னா வந்து நானும் நிறைய தேடினேன், யாராவது போட்டிருக்காங்களா இதை பற்றின்ட்டு. ஸோ இனிமேல் வரக்கூடியவர்களுக்கு யாருக்காவதுன்னா அவர்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.